ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜிப்லி ஸ்டைல் ஏஎஸ்எம்ஆர் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம ரொம்ப ஈஸியாகவே கிரியேட் பண்ண முடியும். நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் ஜிப்லி ஸ்டைல் ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோ வச்சு தான் இந்த சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனலில் பாருங்க மொத்தம் 19 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. பட் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை பாருங்க, 79.7K சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ அவங்களுக்கு வந்து கரண்ட்ல இருக்காங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து நீங்களும் போடுறது மூலமா நீங்களும் ஒரு ட்ரெண்டிங்கான யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண முடியும். இது ஈஸியாகவே நீங்களும் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி இங்கே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ உங்கள் சேனலில் உள்ள வீடியோஸ்க்கான வியூஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே நல்லாவே வியூஸ் போயிருக்கு. இங்கே பாருங்க, இந்த சேனல் ஜாயின் பட்டனும் எனபிள் ஆயிருக்கு. சரிங்களா, ஜாயின் பட்டன் யாருக்கெல்லாம் எனபிள் ஆகும் அப்படின்னா, ஒரு சேனல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆச்சு அப்படின்னா மட்டும் தான் அந்த சேனலுக்கு ஜாயின் பட்டன் வந்து எனபிள் ஆகும். ஸோ இங்கே பாருங்க, இந்த சேனலுக்கு ஜாயின் பட்டனும் எனபிள் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எப்படி நீங்களும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வீடியோவாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜிப்லி ஏஎஸ்எம்ஆர் வீடியோ. ஸோ அந்த வீடியோவை காமிக்கிறேன் பாருங்க. It smells amazing already. This is the tempering. It brings out the magic. I can't wait to taste it. Watch closely, beta. The seeds must pop just right. They're glowing. It smells amazing. That's the magic. The dew makes them so fresh. Yes, Daddy. The basket is ready. Thank you, beta. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. வீடியோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி வீடியோ நீங்களும் கிரியேட் பண்ண முடியும். இந்த 6 ஸ்டெப்ஸ் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த 6 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுறது மூலமா நீங்களும் இதே மாதிரி வீடியோவை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டாபிக் ஜென்ரேஷன். இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டாபிக் வந்து ஜென்ரேட் பண்ணணும். சரிங்களா, அந்த டாபிக் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு தீமை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அந்த டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி ஜென்ரேஷன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோரி வேணும். லைக் எப்படின்னா, அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எதை பேஸ் பண்ணி போகுதோ அந்த ஸ்டோரியை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் ப்ராம்ப்ட் கிரியேஷன். ஸோ இந்த வீடியோல வர்ற இமேஜஸ் எல்லாமே சீன் பை சீனா நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுதான் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் இமேஜஸ். அந்த ப்ராம்ப்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ராம்ப்டை வச்சு இமேஜ் ஜென்ரேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன். நமக்கு கிடைச்சிருக்கிற இமேஜஸை வச்சு நம்ம அந்த இமேஜை இமேஜ் டு வீடியோவா கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஃபைனலா ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணிட்டு நீங்க உங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமே 6 ஸ்டெப்ஸ் தான். இந்த 6 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா நீங்களும் இதே மாதிரி சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம் நம்ம, வீடியோ டாபிக் ஜென்ரேஷன். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 ப்ராம்ப்ட்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF ஃபைலாக நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி உங்களோட ChatGPTல பேஸ்ட் பண்ணுங்க. கைஸ், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை மொபைலில் மேக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை லேப்டாப்பில் பண்ணுறீங்கனாலும் சேம் ஸ்டெப்ஸ் தான் நான் பண்ணுறது. சரிங்களா, ஸோ நீங்கள் மொபைலில் பண்ணுறதுனா கூட சேம் அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி ChatGPTல பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் மட்டும் கொடுங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் அதை ஜென்ரேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த இடத்துல கிரியேட் 10 யூனிக் வீடியோ டைட்டில் ஐடியாஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் 10க்கு பதிலாக 20, 30 எவ்வளோ நாளும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோக்கான டைட்டில்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டோரி ஜென்ரேஷன். ஸ்டோரி ஜென்ரேஷனுக்கு நமக்கு இன்னொரு ப்ராம்ப்ட் வச்சிருக்கோம். அந்த ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 10 டாப்பிக்ல ஏதாவது ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்க. நான் வந்து இந்த தேர்ட் ஒன்னை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ தேர்ட் ஒன் சூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருப்பேன், ஸ்டோரி அப்படின்னு. அந்த இடத்துல நான் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த டைட்டிலை வந்து அப்படி காப்பி பண்ணி அந்த ஸ்டோரின்னு இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நானும் அதே மாதிரி பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 1 மினிட்னு கொடுத்துருப்பேன். சரிங்களா, நான் வந்து இப்போ ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி போடுறதுனால இது வந்து 1 மினிட் தான் நான் கொடுத்துருக்குறேன்.
நீங்கள் உங்களுக்கு எக்ஸஸாக வேணும் அப்படின்னா 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் மாதிரி பெரிய வீடியோவா லாங் வீடியோவா என்னன்னா நீங்கள் அப்படி கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு கீழே அவ்வளோதான், வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்படி ஜென்ரேட் கொடுத்துருங்க. நீங்கள் ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி, ஒரு என்டையர் ஸ்டோரி வந்து கிரியேட் ஆகும். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மதர் அண்ட் கிராண்ட் சைல்டோட ஸ்டோரி மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன மாதிரி வந்து வரணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு ஸ்டோரி எனக்கு ChatGPT இப்போ கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸ்டோரி ஜென்ரேஷன். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இமேஜ் ப்ராம்ப்ட் கிரியேஷன். இமேஜ் ப்ராம்ப்ட் கிரியேஷனுக்கும் நான் ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருக்கேன். இதுதான் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணுற தேர்ட் ப்ராம்ப்ட். இதோட அவ்வளோதான், 3 ப்ராம்ப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தேர்ட் ப்ராம்ப்டையும் அப்படி நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஜென்ரேட் மட்டும் கொடுங்க. தேர்ட் ப்ராம்ப்ட்ல நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நீங்கள் கொடுத்தீங்கனாலே இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே ChatGPT ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நான் வந்து 12 ப்ராம்ப்ட்ஸ் வந்து கேட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது 12 சீன்ஸ் கேட்டிருக்கேன். உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இதில் வந்து நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 24 or 36 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு வீடியோ டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் நேரம் லென்த்தாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் கேட்ட அந்த 12 இமேஜ் ப்ராம்ப்ட்டும் எனக்கு ChatGPT கொடுத்துருச்சு. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ChatGPT கொடுத்த இமேஜ் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் இமேஜஸ். இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா Whisk AI தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்னொரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு Whisk AIன்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன்இன் வித் கூகுள்னு உங்களுக்கு சென்டரில் கேட்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ண சொல்லும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். உங்கள் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ரௌஸ் கேலரின்னு கேட்கும். அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்டர் டூல்னு கேட்கும் ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த என்டர் டூலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல டிஸ்கிரைப் யுவர் ஐடியாஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் உங்களோட ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ்க்கான ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி நான் வந்து ஜென்ரேட் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நான் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எனக்கான ஃபஸ்ட்டு கேரக்டர் இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதாவது அந்த கிராண்ட்மாவோட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ செகண்ட் இமேஜ் ப்ராம்ப்ட்டும் நான் கொடுக்குறேன். அதுவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் தான் என்னோட என்டையர் ஸ்டோரிக்கான மெயின் கேரக்டர்ஸ். இவங்க 2 பேரை பேஸ் பண்ணி தான் இந்த 12 சீன்ஸுமே நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ மெயின் கேரக்டர்ஸ் வச்சு நான் ஜென்ரேட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாப்பப் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கீழே பாருங்க சப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்ல ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்குங்களா? அந்த பென்சில் ஐக்கானை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்டர் டெக்ஸ்ட்னு கேட்கும். அந்த இடத்துல தான் நீங்க அந்த கேரக்டர்ஸோட இமேஜஸ், நம்ம 2 கேரக்டர் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் கேரக்டரோட இமேஜ் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து இந்த சப்ஜெக்ட்ல ஆட் ஆயிருச்சு. ஸோ செகண்ட் கேரக்டர் ஆட் பண்றதுக்கு அங்கே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இமேஜுக்கு மேலே அதை கிளிக் பண்ணி அகைன் என்டர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு செகண்ட் கேரக்டர் ரெஃபரன்ஸ்க்கான இமேஜ் ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி அந்த இடத்துல அகைன் நான் பேஸ்ட் பண்ணி அகைன் நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னோட ஸ்டோரிக்கு தேவையான 2 மெயின் கேரக்டர்ஸ் வந்து என்னோட சப்ஜெக்ட்ல பேஸ்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 பேஸ் கேரக்டர்ஸை வச்சு தான் நம்ம இந்த என்டையர் ஸ்டோரியும் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க இருக்கிற பேலன்ஸ் எல்லா ப்ராம்ப்டையும் வரிசையா 1 by 1 காப்பி பண்ணி நீங்க ஓப்பனா வெளியவே நீங்க பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லா இமேஜஸும் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் பாருங்க, நான் எல்லா இமேஜஸும் ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? அதாவது 12 சீன்ஸ்க்கான இமேஜும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ 4th ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஜென்ரேட் இமேஜஸ். ஸோ 5th ஸ்டெப் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த இமேஜ் எல்லாமே மேலே வந்து டவுன்லோட் ஐக்கான் காமிக்க பாருங்க, அதை கிளிக் பண்ணி எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இமேஜ் டு வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம Grok AI யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இன்னொரு புது டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு grok.comனு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூசர் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த இமேஜின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜின் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா அட்டாச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த அட்டாச்சை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். அப்லோடியா ஃபைல்னு கேட்கும்.
இது வந்து உங்களோட ஃபைலுக்குள்ளே போகும். இது உள்ளே இருக்கிற நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த இமேஜ் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் இமேஜ் இப்போ நான் செலக்ட் பண்ணி நான் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து உள்ளே ஆட் ஆயிரும். என்னோட ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆட் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இமேஜ் ப்ராம்ப்ட் ஒன்று ChatGPT கொடுத்தது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ப்ராம்ப்டை அப்படி நீங்கள் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி டைப் டு கஸ்டமைஸ் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுங்க. கீழே பாருங்க இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு 3, 4, 5ன்னு சொல்லி. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக 100% ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறமா உங்களோட வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதே ப்ரொசீஜர் தான். இதே ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோஸும் வந்து 1 by 1 ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, அதாவது ஒரு வீடியோவும் ஜென்ரேட் பண்ணி முடிக்கும் போதே கீழே வந்து டவுன்லோட் சிம்பிள் இருக்கு பாருங்க. வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே டவுன்லோட் ஐக்கான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக வீடியோ டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் அதே மாதிரி எல்லா வீடியோஸும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். சரிங்களா? கைஸ், நான் எல்லா வீடியோஸும் ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம 5th ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன். ஸோ ஃபைனல் ஸ்டெப் மெர்ஜ் வீடியோஸ் அண்ட் அப்லோட். ஸோ வீடியோஸ் மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டூல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் VN யூஸ் பண்ணிக்கலாம், VN ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேன்வா ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வா உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் கேன்வான்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு கேன்வான்னு சர்ச் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேன்வாக்கும் தனியாக ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா VN அப்ளிகேஷனும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கேன்வான்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிக்கிறேன். நான் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுனால நான் ப்ரௌசரில் கேன்வான்னு சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும். நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே சர்ச் ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல யூடியூப் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த யூடியூப் வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த அப்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த அப்லோட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல்ஸ்னு மேலே கேட்குதா. ஸோ அந்த அப்லோட் ஃபைல்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இம்போர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எல்லா வீடியோஸுமே அப்லோட் ஆயிடுச்சு. இதில் இப்போ ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் மாதிரி வருது பாருங்கள். இது வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே அப்லோட் ஆயிரும். அது அப்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் லைன் பை லைனாக, அதாவது எந்த வீடியோ ஃபஸ்ட்டு செகண்டுன்னு பார்த்து வரிசையாக 1 by 1 நீங்கள் டச் பண்ணிங்கனாலே போதும், வீடியோ உங்களுக்கு உள்ளே இம்போர்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணி இது பண்ணதுக்கப்புறமா வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆயிரும் வரிசையாக. இதுக்கப்புறம் நீங்கள் எதனா எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த ஃபில்டரும் ஆட் பண்ணல. இதுவே எனக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஃபில்டர் எல்லாமே ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அகெயின் மறுபடியும் டவுன்லோட் கேட்கும். அகெயின் மறுபடியும் நீங்கள் டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள் வீடியோவும் டவுன்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் எதுனாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.